நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு பொதுவாக எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சந்தேகம் என்ன தெரியுங்களா? காலைல போகலாமா சார்? மத்தியானம் போகணுமா சார்? சார் ராகு காலத்துலையா சார்? யமகண்டத்திலையா? இப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. அர்ஜுனனுக்கே அன்னைக்கு எவ்வளவு சந்தேகங்கள். அர்ஜுனனுடைய சந்தேகத்தெல்லாம் கிருஷ்ணன் எப்படியெல்லாம் போக்கி வச்சார். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் நேரம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளுக்கும் முதல்ல விநாயகரை தான் வழிபடணும்னு யாருமே மாற்றி சொல்லுவாங்களா? முடியவே முடியாது. ஆகவே விநாயகரை வழிபட்டு யாரெல்லாம் எப்பெல்லாம் எந்த கோவில்களுக்கு போய் எப்படியெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறத அந்த சூட்சுமத்தை பார்ப்போம், பேசுவோம்.
சார் இன்றைக்கி விஞ்ஞானம் நிறைய வளர்ந்துருக்கு சார். ஒரு கார் எடுத்துக்கிறோம், ஏன் ஃப்ளைட்டில் கூட போகிறோம். மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு மத்தியானம் வந்து மதுரையில் சாப்பிட்ற அளவுக்குலாம் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு இல்லைங்களா. வேகம், எந்திரம், எல்லாமே எந்திரமயம். ஆனால் அன்றைக்கி இவ்வளவு எந்திரங்கள் இல்லாத காலத்தில் கூட ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் இவர்கள்லாம் அவங்க எப்படி போயிருக்காங்க பாருங்கள். காலையில் தரிசனம், காலையில் 4:30லேருந்து 6க்குள்ளே டெஃபினட்டாக நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கணும். ஏன் சொன்னாங்க? அந்த ராமேஸ்வரத்தில் கடலுடைய அந்த காந்த அலைகளில் நீங்கள் குளித்து சூரியனுக்கு அந்த பிரபாவத்தில் நீங்கள் மூழ்கி வெளியே வரும்போது ஸ்படிக லிங்கம், ராமன் வழிபட்ட லிங்கம், விடியற் காலையில் அந்த அபிஷேகம் பார்த்து நீங்களும் அர்ச்சனைகள், ஏன் மூதாதையர்களுக்கு தர்ப்பணங்கள், பித்ருக்களுக்கு தானங்கள், தர்மங்கள், உஜ்ஜயினி காளியை பார்த்து இவ்வளவு செய்யும்போது காலையில் ராமேஸ்வர தரிசனங்கிறது மிக அதிசயமானது, ரகசியமானது. சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய பூவே, சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன், மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன், மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி, அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி வைத்த திருலிங்கம் இருலிங்கம் திகழ்கின்ற ஐயன். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். பிறப்பினில் ராவணன் அந்தணனானான், வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். பிறப்பினில் ராவணன் அந்தணனானான்,
வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். அந்த சேது மாதவர்க்கும் தன் கோயில் இடம் தந்த சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். அந்த காலத்திலே பாருங்க, ராமேஸ்வரத்தை முடிச்சுட்டு ஸ்ட்ரிக்டாக கிளம்பி திருச்சிக்கு வந்துட்டாங்க. மத்தியானம் திருச்சியில் வந்து திருவானைக்காவல். அந்த திருவானைக்காவலில் மத்தியானம் வந்து சுவாமி தரிசனம் எதுக்காக பண்ணணும்? இறைவனே வந்து இரவியை வழிபடுவதாக அர்த்தம். இதை எல்லாத்த விட கோ பூஜை மத்தியானத்தில் தான் பண்ணுவாங்க. அந்த கோ பூஜை பண்ணுற நேரத்தில் நம்ம பண்ணால் சிறப்பு, சுவாமியோடு சேர்ந்து கூடயே இருந்து பண்ணால் சிறப்பு, பார்த்தா சிறப்பு, அதில் கலந்துக்கிட்டோம்னா மகா சிறப்பு. அப்படிப்பட்ட கோ பூஜையை திருவானைக்காவலில் மத்தியானத்தில் போய் செய்யுங்கன்னு சொன்னால் கிரகங்கள் வழிவிடணும். அப்போ தான் நீங்கள் போய் செய்ய முடியும். ஏதோ ஜோதிடர்கள் சொன்னாங்க, நான் போய் செஞ்சேன் சார்னா, கிரகங்கள் வழிவிட்டாதான் அதை பார்க்கவே முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான கோ பூஜை அது. प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गणेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे वटाधूनिवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्धदेहं गिरौ संस्थितं सर्वदा सन्निगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां दधानं पदाम्भोजनं राय कामं दधानं बलिवर्धयानं सुराणां प्रधानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे शरच्चन्द्रगात्रं गणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धनेशस्य मित्रम् अपर्णाकळत्रं सदा सच्चरित्रं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे स्वयं यः प्रभाते नरः शूलपाणिः पठेत् स्तोत्ररत्नं त्विह प्राप्य रत्नम् सुपुत्रं सुजानं सुमित्रं कळत्रं विचित्रै समाराध्य मोक्षं प्रयाति
சாயந்தரத்தில் சாயரட்சையில் எங்கே சார் எந்த கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா திருவாரூர் தேரழகு எல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த விளக்கு அழகு இருக்குது பாருங்கள், அந்த மாலை நேரத்தில் சாயரட்சையில் அந்த விளக்கெல்லாம் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் சுவாமியை பார்க்கறதுங்கிறது தியாகேச பெருமான் அவ்வளவு அழகு. அந்த சுவாமியை நீங்கள் பார்க்கும்போதே உடலெல்லாம் உங்களுக்கு புல்லரிச்சு போய்விடும். அந்த தியாகேசனுடைய அழகை சொல்லி மாளாது. 2 கண்கள் போதுமா? பத்தாது. மீண்டும் உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்குமா? அதை காலையில் பார்த்தா, மத்தியானம் பார்த்தா, இரவு பார்த்தா, மாலையில் பார்க்கணும். அந்த சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் கோதூளி லக்னத்தில் அப்படி மறையாத ஒரு இளம் வெளிச்சத்தில் அந்த சுவாமியை பார்க்கும்போது இது சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். பொருள் கொண்டும் புரியாத புதிரானவன், சடை கொண்டு நடமாடும் பரமானந்தன். நெருப்பாகி பிழம்பாகி செஞ்சடையில் பிறை சூடும் முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். முடி காண முடியாத நெடுவானவன். மலையை ஏழுலகும் விந்தை என போற்றும். பூதகணம் வணங்க நாதகணம் முழங்க, பரமனவன் பார்வை பட சகலமது கொழிக்கும். தேவார திருவாசகன் தெய்வத்தின் நாட்டில் குடிகொண்டவன், திரு அண்ணாமலையானவன் என்றும் அடியார்க்கு அன்பானவன். பக்தி வழி தேடி நிதம் சுட்டுகிற உலகமதில் முக்திதனை நினைத்தாலே தருகின்றவன். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். முடி காண முடியாத நெடுவானவன். அருணைபுரி மண்ணில் சுடரும் ஒளி உருவில், கருணைதனை இருளகல பொழியும் திருநேசன். அடியவரின் நெஞ்சில் தெளிவு நிலை பெருக, குறை குறைய நிறை நிறைய அருள் புரியும் ஈசன். மாதேவ மகிழேஸ்வரன், அன்னை உமையாளை உடன் கொண்டவன். லீலைகள் புரிகின்றவன், வாழ்வில் சோலைகள் செய்கின்றவன். கங்கு மலை வாழுகிற கொம்பணியும் மார்பனவன், மங்களமும் பொங்கி வர நமையாழ்பவன். முடி காண முடியாத நெடுவானவன், அடி காண முடியாத ஆழ்கடலவன். முடி காண முடியாத நெடுவானவன்.
சிவமே வண்ணங்களும் சிவமே பஞ்சமது தீர்ந்து விட வஞ்ச மனம் மாறும் வானோர்க்கும் மேலானவன் வையம் வாழ்வாங்கு வாழ்விப்பவன் சான்றோர்க்கும் சான்றானவன் தன்னில் சரி பாதி தந்தானவன் நெஞ்சமதில் சுமைகளோடு தஞ்சமென வருவோர்க்கும் பஞ்சமுக தரிசனமும் தருகின்றவன் முடிக்காண முடியாத நெடுவானவன் அடிக்காண முடியாத ஆழ்கடலவன் முடிக்காண முடியாத நெடுவானவன் அஷ்ட சித்தியோகம் பிறவி பிணி போக்கும் அனல் முகனின் பார்வை பட சகலம் அது செழிக்கும் குறை நிவர்த்தியாகும் குலம் விருத்தியாகும் திருச்சமென வளர்ந்து மனம் ஆத்ம சுகம் காணும் ஜோதியாய் நின்றானவன் ஒளியை நம் வாழ்வில் தந்தானவன் திரு கார்த்திகை நன்னாளிலே தீபச்சுடராகி காக்கின்றவன் பார்வதியும் சுற்றி வர பாவங்களை போக்கியதில் பார்ப்போற்றும் மலையாகி நின்றானவன் முடி காண முடியாத நெடுவானவன் அடி காண முடியாத ஆழ்கடலவன் முடி காண முடியாத நெடுவானவன் அடி காண முடியாத ஆழ்கடலவன் பொருள் கொண்டு புரியாத புதிரானவன் சடை கொண்டு நடமாடும் பரமானந்தன் நெருப்பாகி பிழம்பாகி செஞ்சடை பிறை சூடும் முடி காண முடியாத நெடுவானவன் அடி காண முடியாத ஆழ்கடலவன் முடி காண முடியாத நெடுவானவன். மதுரையில் வந்து பள்ளியறை கோலம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் சார். உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பட்டம் பதவி எல்லாம் இருக்கலாம், ஆனால் மதுரையில் வந்து அந்த பள்ளியறை கோலம் பார்க்குறதுக்கு ஐயோ என்ன ரஷ்ஷு தெரியுங்களா, அற்புதமாக இருக்கும். நீங்களும் அப்படி ஒண்டி நின்றுக்கிட்டு அந்த இடமே மல்லிகை வாசம், சொக்கநாதர் வாசம், மீனாட்சியினுடைய ஆசி அற்புதமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே கொடுக்குற அந்த பிரசாதங்களை சாப்பிட்டுட்டு அந்த கோயிலை ஒரு சுற்றிக்கிட்டு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து அந்த இரவு தரிசனங்கிறது மறுபிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதுன்னு சொன்னால் அது மிகையல்ல. சங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழில் பெறும் மீனாட்சி. சங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழில் பெறும் மீனாட்சி. சங்கம் எங்கும் புகழ் விளங்க இனிய தமிழ் துலங்க, எங்கும் புகழ் விளங்க இனிய தமிழ் துலங்க. தங்கும் பழமுடனே தனியாட்சி செய்தாய், தங்கும் பழமுடனே தனியாட்சி செய்தாய். சங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழில் பெறும் மீனாட்சி. சங்கம்
பணிந்து வணங்கிடவே பைந்தமிழ் புலவர்கள் பரவி மகிழ்ந்திடவே பாண்டிய மன்னர்கள் பணிந்து வணங்கிடவே பைந்தமிழ் புலவர்கள் பரவி மகிழ்ந்திடவே வேண்டிய நண்பர்கள் வினைகள் விலகிடவே எங்கும் புகழ் விளங்க இனிய தமிழ் குலங்க தங்கும் பழமுடனே தனியாட்சி செய்தாய் தங்கும் பழமுடனே தனியாட்சி செய்தாய் சங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழில் பெரும் மீனாட்சி சங்கம் பாண்டிய மன்னர்கள் பணிந்து வணங்கிடவே பைந்தமிழ் புலவர்கள் பரவி மகிழ்ந்திடவே பாண்டிய மன்னர்கள் பணிந்து வணங்கிடவே பைந்தமிழ் புலவர்கள் பரவி மகிழ்ந்திடவே வேண்டிய நண்பர்கள் வினைகள் விலகிடவே வேண்டிய நண்பர்கள் வினைகள் விலகிடவே விந்தை புரிந்து பல வேடிக்கையும் செய்தாய் விந்தை புரிந்து பல வேடிக்கையும் செய்தாய் சங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழில் பெரும் மீனாட்சி சங்கம். சார் இரவு பார்த்துட்டீங்க சார், மதுரையில் இருந்து. இப்போ அடுத்தது என்ன சார்? அர்த்த ஜாம பூஜை. இது எந்த ஊரில் சார்? இதென்ன உங்கள் ஆவல்? சிதம்பரம். சிதம்பரத்தில் ஆகாயஸ்தலம். இங்கே வாயுவாக இங்கே ஆகாயத்தில் போய் வெட்ட வெளியில் நம்ம கலக்கணும் அப்படிங்கிறதான் அர்த்த ஜாம பூஜையினுடைய ஒரு ரகசியம். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தோம், சிதம்பரத்தில் முடிக்கிறோம். ஒரு நாள் பொழுது இப்படி ஒரு நாளில் ஒரு முறை ஒரு பண்ண முடியுமா? ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இதை செய்ய முடியுமா? சிதம்பரத்தில் அர்த்த ஜாம பூஜையில் இறைவனோடு கலக்க முடியுமா? ஒரு நாளைக்கு முடியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இதையெல்லாம் தொடர்ந்து யாரெல்லாம் செய்கிறார்கள்? சித்தர்கள் செய்கிறார்கள். ஞான மார்க்கமாக, வாயு மார்க்கமாக தினம் தினம் அவங்களாம் செய்கிறாங்களே. அப்போ உங்கள் விஞ்ஞானம் தோற்று போச்சு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெரும் நடன பரமசபாபதி, பதம் பெரும் நடன பரமசபாபதி, தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய, தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு.
பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர், அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண, மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண, மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. மனிதனுடைய வாழ்க்கை மிக மிக ரகசியமானது. அப்படின்னா காலையில் சூரிய உதயத்தில் இருந்து இப்படி இரவு அர்த்தஜாமம் வரைக்கும் மனிதனுக்கு இப்படிப்பட்ட தரிசனங்கள் நீங்கள் பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது வேறு. காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் சார். காசியும் ராமேஸ்வரம் இங்கேயே இருக்குது. ஒரு நாள் ஒரு பொழுதுங்கிறது மிக அருமையானது. அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.